டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம இவங்களை பத்தி பெருசா பேசினது இல்ல. ஆனா ஒரு காலகட்டத்துல சோசியல் மீடியா ஃபுல்லாவே இவங்களோட பேச்சு தான் போச்சு. சோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விமர்சனத்துக்கு ஆளானாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, சீரியல் நடிகை, இப்போ படங்கள்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. ரக்ஷிதா மகாலட்சுமியை பத்தி தான் நம்ம பேச போறோம். டானிக் ரூம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இதுக்கு பேரு This is my tonic room. சூப்பர். மகாலட்சுமி அப்படி இருந்த பேரை இவங்க இப்ப ரக்ஷிதா அப்படின்னு மாத்திருக்காங்க. சோ ரக்ஷிதாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆரம்பத்துல விஜய் டிவில ஒரு சீரியல்ல ஆரம்பிச்சு இப்போ பல படங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற அந்த ஒரு சீரியல்ல தான் எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பொண்ணு மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுலதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே உண்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் பல சீரியல் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் சரவணன் மீனாட்சி சீரியலுக்கு ஈடே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு சில பட வாய்ப்புகளும் வந்தது. அதுக்கு நடுவுல நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பார்க்கக்கூடிய எல்லாருமே இப்படி ஒரு கப்புள் இருக்கணும், இருந்தா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களோட கெமிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸா ரெண்டு பேருக்கு நடுவுல பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால ரெண்டு பேருமே பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலதான் இது வெளியில தெரிய ஆரம்பிச்சது. ஸோ பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமா டோட்டலாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரக்ஷிதா பிக் பாஸ்குள்ள வரும்போது கூட தினேஷ் வந்து விஷ் பண்ணியிருந்தாரு. உடனே அடுத்த பிக் பாஸ் சீசன்ல வந்து தினேஷ் உள்ள போனாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு வந்து ரொம்ப அகெயின்ஸ்டா நடக்க ஆரம்பிச்சது. ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க, கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதாவது இவர் வந்து ரொம்ப என்ன கொடுமைப்படுத்துறதாவும் ஆபாச வார்த்தைகளால திட்டி மெசேஜ் பண்றதாவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி எக்கச்சக்கமான ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இவங்களோட கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு, கோர்ட்லயும் நடந்துட்டு இருந்துச்சு. சோ இத பார்த்த பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நடிகைகள்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் காதலிச்சு கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து காதலிக்கும் போது அந்த ஆசை இருக்கும், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அது அப்படியே டோட்டலா போயிடும். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. சோ நடிகைகளுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா செட்டே ஆகாது. அதே மாதிரிதான் ரக்ஷிதா மகாலட்சுமிக்கும் நடந்திருக்கு. சோ இவங்களாலையும் முழுசா அந்த ஃபேமிலிக்குள்ள அடாப்ட் ஆக முடியல. அதனாலதான் இவங்க வெளியில வந்துட்டாங்க. இவங்க வந்து ஃப்ரீடம் வந்து இப்ப ரொம்பவே லைக் பண்றாங்க. சோ அதனால ஃப்ரீடம்காக அந்த ஃபேமிலி அந்த லைஃபை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்லாம் பல பேர் பேசினாங்க. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எப்பவுமே பெண்களுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு ஆதரவு அதிகமா இருந்தது. அதுக்கு அடுத்ததா அவங்க ஃபயர் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல பயங்கரமான ஒரு விமர்சனத்துக்கு ஆளானாங்க. சோ இவங்களை பத்தி பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு பொண்ணு இறங்கி பண்ணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபயர் அப்படிங்கிற அந்த மூவியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கேர்ள்ஸுக்கு ஓரியன்டான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மூவியா தான் இருந்தது. பட் பார்க்கக்கூடியவங்க அதை புரிஞ்சுக்காம அதை ப்ரோமோவை மட்டுமே வச்சு அவங்கள பயங்கரமா திட்டி தீத்துட்டு போனாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விமர்சன பேச்சு ரக்ஷிதா மகாலட்சுமியை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ இதனாலதான் இவங்க பர்சனல் லைஃப்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க போல. இப்போ பயங்கர மாடர்ன் ஆயிட்டாங்க. அதாவது ரக்ஷிதா மகாலட்சுமி வந்து சீரியல்ல ரொம்பவே ஹோம்லியான ஒரு கேரக்டர் தான் பண்ணுவாங்க. அவங்க லுக்கே பாத்தீங்கன்னா ஹோம்லி லுக்கா தான் இருக்கும். சோ சீரியல் பாக்குறாங்களோ இல்லையோ, அவங்க அந்த சீரியல்ல என்ன சாரி கட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஆக்சசரிஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்காகவே ஒரு கூட்டம் வெயிட் பண்ணும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. சோ அதுக்கப்புறமா அவ்வளோ ஒரு ஹோம்லியா இருந்தவங்க எப்படி இவ்வளோ மாடர்னா மாற முடியும், என்னதான் மாடர்னா மாறினாலும் அதுக்காக இவ்வளோ கிளாமரா எப்படி இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா கடுமையா விமர்சனம் பண்ணி பேசுறாங்க அந்த படத்துக்கு அப்புறமா. சோ அந்த படத்துல ஒரு சில சீனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆபாசமா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லி பேசியிருந்தாங்க. பட் அந்த படம் வந்து ஒரு சுமாரான வரவேற்பு தான் இருந்தது மக்கள் மத்தியில. சோ அதுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கு இன்னும் ஒரு சில படங்கள் வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கு. அவங்க இன்னமும் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நடுவுல சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னாலுமே இவங்களை நாம சொல்லலாம். சோ சோசியல் மீடியால இவங்க போடக்கூடிய ஒவ்வொரு போட்டோக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் லைக்ஸ் மட்டுமே வரும். சோ அவ்வளோ பேர் வந்து இவங்களோட ஒரு போட்டோ பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க, பயங்கர மாடலா போட்டிருந்தாங்க. அதுல பாக்குறப்ப அந்த ஃபேஸ் வந்து டக்குன்னு அவங்க ஃபேஸ் அப்படின்றது தெரியாது.
அவ்வளவு அளவுக்கு நீட்டா நேச்சுரலான ஒரு லுக்ல வந்து இருந்தாங்க. சோ இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரக்ஷிதா வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இதுக்கு நடுவுல ரீசெண்டா அவங்க வந்து ஒரு சேனலுக்கு தன்னோட ஹோம் டூர் அப்படின்னு சொல்லி அந்த vlog இன்டர்வியூவா பண்ணியிருந்தாங்க. இன்டர்வியூ பிளஸ் ஹோம் டூர் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சோ அதுல பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பிக் பாஸ் முடிச்சிட்டு வெளியில வந்தவொடனே தான் அந்த வீடு வாங்கினதா சொன்னாங்க. உடனே அதை பார்த்து நெட்டிசன்கள்லாம் பிக் பாஸ்ல வந்த அமௌண்ட்டை வச்சுதான் இவங்க வீடே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கான பதிலையும் அவங்க வந்து அந்த வீடியோலயே சொல்லியிருப்பாங்க. சோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வீடு வாங்குறதுக்கு பிக் பாஸ்ல கொடுத்த அமௌண்ட் ஜஸ்ட் இனிஷியலுக்கு மட்டும் தாங்க யூஸ் ஆச்சு, மத்தபடி பேலன்ஸ் பணம் எல்லாமே என்னோட சொந்த பணம் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லியான திங்ஸ், எவ்வளவு ரேட் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சோ அதை பார்த்த ஒரு சராசரி மக்களும் சரி, நெட்டிசன்களும் சரி, ஒரு சென்ட்டை 30,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண முடியுமா? சோ இவங்களோட சம்பளம் எவ்வளவா இருக்கும், மாத வருமானம் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அலசி ஆராய்ஞ்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி அதெல்லாம் கூட விட்டுறலாம். பட் அவங்க வந்து ஒரு கபோர்ட் காமிச்சாங்க. சோ இதுதான் வந்துட்டு பார் ரூம் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி பாரே வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. சோ உடனே அந்த ஆங்கர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்கு அப்படின்னு கேக்குறப்போ, எப்பயாவது பண்ணுவேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா பண்ணுவேன், இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களா வரும்போது பார்ட்டி எல்லாம் வந்து பண்ணுவோம், அதெல்லாம் வெளியில போய் பண்ணாம வீட்டுக்குள்ளே பண்ணுவோம். சோ எப்பவுமே எனக்கு வந்து இங்க ஸ்டாக் இருக்கும். சோ இது வந்து எனக்கு பர்சனலாவே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பார் ரூமை காமிச்சு சொன்னாங்க. அதை பார்த்த ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு போனாங்க. பா இவ்வளோ ஒரு குடும்ப பாங்கான பொண்ணுன்னு நாங்க நினைச்சோம், ஆனா நீங்க பார்த்தா வீட்லயே பார் செட்டப்லாம் வச்சிருக்கீங்க, சோ நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஒரு குடிகாரியா அப்படின்லாம் சொல்லி எக்கச்சக்கமான விமர்சனங்களுக்கு ஆளானாங்க ரக்ஷிதா மகாலட்சுமி. சோ அதுக்கு நடுவுல மேக்கப் கிட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க வந்து கண்ட்ரீஸ்க்கு போறப்போ அங்க இருந்து ஒவ்வொரு ப்ராடக்டா வாங்கிட்டு வருவாங்களாம். சோ இதை தாண்டி சீரியல்ல பொதுவா வந்து என்ன saree கட்டியிருக்காங்க அப்படின்றதுதான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க கட்டக்கூடிய saree எல்லாம் அழகா இருக்கும். இவங்களுக்கு saree ரொம்பவே ஆப்டா இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட saree ரொம்ப அழகா இருக்கும். சோ அதனால இவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10,000 சாரிக்கு மேல வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அந்த சாரீஸ் அடுக்கிறதுக்காகவே 4-5 பீரோ வாங்கி ஒரு வீட்டுல வச்சிருக்கேன். சோ சாரீஸ்க்கு மட்டுமே ஒரு வீடு வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் பெங்களூர்ல அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னா அது வந்து பெங்களூர் தான். அங்க இருந்து தான் இவங்க நடிக்கவே வந்தாங்க. சோ சின்ன ஒரு கேரக்டர்ல பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய ஒரு ஆக்ட்ரஸா வளர்ந்து நிக்கிறாங்க. சோ எவ்வளவுதான் அவங்க வந்து ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழறதா சொல்லியிருக்காங்க. சோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பாங்க. ஆனா நான் வந்து பண்ணிக்கவே மாட்டேன். ஆல்ரெடி ஒன்னு அடிபட்டதே போதும். இனிமேல் அந்த ஒரு தாட்டே எனக்குள்ள கிடையாது. வாழ்ற வரைக்கும் சாகுற வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் தான் இருப்பேன். இனி கமிட் ஆகுறதா இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லைஃப்குள்ள போறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு சிலர் இனிமேல் அது வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் ரக்ஷிதா மகாலட்சுமியும் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்டிங்க்கு என்ன வேணுமோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கொடுக்குறேன், நீங்க எனக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டு நான் நடிக்க போறேன். இனிமேல் வந்து எனக்கு பர்சனல் லைஃப் அப்படின்னு எதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அபிஷியல் தான், நான் வந்து என்னோட லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இதை பார்த்த ரக்ஷிதா மகாலட்சுமியோட ரசிகர்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதை குறிச்சு பல பேர் விமர்சனங்கள் பண்ணதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு பேச்சு என்ன உருவாச்சு அப்படின்னா, நடிகைகள் அப்படின்னாலே குடிப்பாங்கன்னு தெரியும், நாங்கெல்லாம் ஹீரோயின்ஸ் தான் குடிப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்ப சீரியல்ல நடிக்கிறவங்க எல்லாம் கூட குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளோ ஒரு குடும்ப பாங்கான ஒரு கேரக்டர்ல நடிச்ச பொண்ணே இப்படி குடிக்குது வீட்டுல வச்சு அப்படின்னா இன்னும் அப்ப மத்த நடிகைகள்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. சோ எல்லாருமே வந்து ஸ்கிரீன்ல தெரியறது வேற மாதிரி இருக்காங்க, ஸ்கிரீனுக்கு பின்னாடி டோட்டலா வேற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து போச்சு. யாரு என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் வந்து இப்படிதான்ன்ற மாதிரி தான் அவங்களோட ஒவ்வொரு ரிப்ளைஸுமே இருக்கும். சோ இன்ஸ்டால அவங்க போடக்கூடிய போஸ்டா இருக்கட்டும், அவங்க போடக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இன்ஸ்டால வந்து 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. சோ அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் சரி, எந்த மாதிரி சீன்ல நடிச்சாலும் சரி, அவங்கள ரசிக்கிறதுக்கான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கதா செய்து. சோ எதுவுமே வந்து ஈஸியா கிடைக்காது. இவ்ளோ பெரிய ஒரு வெற்றிக்கு பின்னாடி, இவ்ளோ பெரிய அவங்களோட சிரிப்புக்கு பின்னாடி கண்டிப்பா பல வழிகள் இருக்கதா செய்யும். யாராலையுமே ஒரு இடத்தை ரொம்ப ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியாது. சோ அந்த இடத்துக்காக எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து
வந்து ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ எதையுமே நாம வந்து குறைச்சி எடை போடக்கூடாது, யாரையுமே குறைச்சி எடை போடக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நாம எதுவும் பெருசா பேசுறதுக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் மென்மேலும் அவங்களோட படங்கள் எல்லாமே வெற்றி பெறறதுக்கு ஃப்ரெண்ட்வுட்ஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரக்ஷிதா மகாலட்சுமியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டே பை டே சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.